எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கவிஞர் கண்ணதாசன் இந்த உலகத்துல தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அதுபோல படித்தவர்களுக்கு கண்ணதாசன் ஐயாவெல்லாம் பணத்துக்காக பாட்டு எழுதினார், குறை சொல்லல, பணம் தேவைப்படுது இப்ப நமக்கு. ஆனால் தமிழை வளர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழுக்காக பாடல்கள் பாடினவங்க எல்லாம் அந்த காலத்துல எக்கச்சக்கமான பேர். அதுல ஒரே ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் கவிஞர் காளிதாசன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படிக்கிறது ரொம்ப சிரமம், அவருடைய நூல்கள் படிக்கிறது ரொம்ப சிரமம், எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. தமிழ்ல தான் எழுதியிருப்பாரு. நான் அவருடைய புத்தகம் வச்சிருக்கேன், படிக்கிறது ஒரு சிரமமான விஷயம். ஆனா கவிஞர் காளிதாசன் ஒரு வீட்டுக்கு, அவர் சன்னியாசி, சோறு போட்டா போதும் பாட்டை எடுத்து கொடுப்பாரு, பிடிச்சவங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு, படித்தது பிடித்ததுன்னு சொல்ற மாதிரி பிடிச்சவங்க படிச்சுக்கலாப்பா அப்படின்னு எழுதி போட்டுருவாரு. அப்படி ஒரு வீட்டுக்கு போய் விருந்தாளி ஒரு அம்மாட்ட போய், அம்மா சாப்பாடு இருந்தா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, சரிப்பா சாப்பாடு தர்றேன், நீ யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த உலகத்திலேயே எந்த கேள்விக்கு வேணாலும் பதில் சொல்லிக்கலாம், இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எவ்வளவு பெரிய ஞானினாலையும் பதில் சொல்ல முடியாது. நீ யார் என்ற கேள்விக்கு யாராவது பதில் சொல்லிட்டாங்கன்னா என் சம்பளத்தை இந்த ஊர்ல கொடுத்துட்டு போறதா முடிவுல இருக்கு. சொல்ல முடியுமா யாராலையா? நீ யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவர் சொன்னாரு, நான் அவர் கவிஞர்ல, நான் உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சன்னியாசிமா அப்படின்னா உலகம் சுற்றுபவன் அப்படின்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த உலகத்தை சுத்துறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டே பேர் தான். பகல் முழுவதும் சுத்துறேன் ஒருத்தன் சூரியன், இரவு முழுவதும் சுத்துறேன் ஒருத்தன் சந்திரன். நீ சூரியனா சந்திரனா கேட்டாங்க. பதில் சொல்ல தெரியல. பெரிய கவிஞன் காளிதாசன், அவராலே பதில் சொல்ல முடியல. அடுத்து சரி பதில் சொல்லி யாருன்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவர் சொன்னாரு, நான் ஒரு விருந்தாளின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாரு. விருந்தாளியா? விருந்தாளின்னா அந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு விருந்தாளிங்க. அது என்ன ரெண்டே ரெண்டு விருந்தாளி? ஒன்று செல்வம், மற்றொன்று இளமை. அதாவது செல்வம் இருக்க அது நம்ம கிட்ட எப்ப வரும், எப்ப நம்ம விட்டு போகும் அப்படின்னு நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப விருந்தாளி மாதிரி வந்துட்டு அதை விட்டு போயிடும். முடியுமா நம்மளால? முடியாது. இந்த இளமை இருக்க இதுவும் எப்ப வரும் எப்ப போகும்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப விருந்தாளி ரெண்டே பேர். ஒண்ணு நீ செல்வமா அல்லது இளமையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. பதில் சொல்ல தெரியல. சரிப்பாரு சொல்லியா நீ யாருன்னு அப்படின்னா, நான் இந்த உலகத்துல பொறுமைசாலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னாரு. இந்த உலகத்திலே பொறுமைசாலி யாரு தெரியுமா? ரெண்டே பேர் தான். ஒன்று இந்த மரம், மற்றொன்று இந்த பூமி தாய். ஏன்னா இந்த மரத்தை நீங்க என்ன பண்ணினாலும் உங்களை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்காது. கேட்குமா? கேட்காது. இந்த பூமியை நீங்க என்னதான் வெட்டினாலும் கொத்தினாலும் என்ன பண்ணாலும் பூமி தாய் எதிர்த்து கேள்வி கேட்பாளா? இந்த உலகத்திலேயே பொறுமைசாலி இந்த ரெண்டு பேர்ல, ஒன்று நீ மரமா அல்லது பூமியா அப்படின்னு கேட்டாளா? ஆனா பாருங்க, மிகப்பெரிய காளிதாசனாலே பதில் சொல்ல முடியல. சாஷ்டாங்கமா அந்த அம்மா காலில் விழுந்துட்டாரு. விழுந்த உடனே அப்பதான் காட்சி கொடுத்தாள் சரஸ்வதி தாய். மகனே, உன்னுடைய அறிவை சோதிப்பதற்காகவே நீ எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும் நீ யார் என்பது இந்த உலகத்தில் உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது என்ற விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த கேள்விகளை நான் கேட்டேன். என்னுடைய ஆசீர்வாதம் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் நன்றி. யாரோ ஒருத்தர் புரிஞ்சு கைவிட்டான்னு நினைக்கிறேன். நன்றி அந்த அன்பு உள்ளத்திற்கு. அப்ப நம்ம யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்க ரொம்ப சிரமம். ஆனா எனக்கு என்னன்னா, பொறுமையான பூமி தாயினால பூமி தானே, பொறுமையை சிறந்த பூமியும் உண்டு, பூமியையே மிஞ்சும் தாய்மனம் உண்டா
அப்ப அந்த தாய் எவ்வளவு பொறுமையானவன்னு உங்களுக்கு தெரியுமா? பூமியை விட மேன்மையானவளா தாய். எப்படி ஒத்துக்கிறது? அப்படி யோசிச்சு பாருங்க. அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நண்பர்களா இருப்பாங்க. ஒரு 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு வச்சுங்க மகனுக்கு. ஆமா, அந்த ஆளுங்கிற பொழப்பில்ல. இது யாருன்னு சொல்லிட்டே ஆமா, அதை செய்யணும் அப்படின்னு 5 வயசுல அப்பா பின்னாடியே தெரியுமா. 25 வயசுல பார்த்தீங்கன்னா எதிரி மாதிரியே பார்ப்பாங்க. அப்போ ஆனால் கணவனுக்கும் மகனுக்கும் ஒரு பாலமாக இருந்து புருஷன் சொல்லுவாரு, எப்ப பார்த்தாலும் உன் மகன் பக்கத்து தாண்டி நீ பேசுவ, உன் மகனுக்கு தாண்டி நீ செல்லம் கொடுப்ப, நீ கெடுத்த அவன் கெட்டு போனதுக்கு காரணமே நீ தாண்டி. அப்படி புருஷன் இங்கிட்டு சண்டை போடுவாரு, இங்கிட்டு மகன் என்ன சண்டை போடுவாரு தெரியுமா? இங்க யாரு உன் புருஷனை ஒழுங்கா இருந்துக்க சொல்லு. அப்புறம் நான் மரியாதைக்காக நீ பேசாம விட்டுக்கிட்டு இருக்கேன், கை வச்சு விட்டேன், அப்புறம் தரிப்பிட்டு வராது, பெத்துக்காரங்கிறதுக்காக பொறுமையா இருந்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு இந்த 2 பக்கமும் அப்பனுக்கு மகனுக்கு இடையில பாலமாக இருந்து பொறுமையோடு அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்வதில் தாயே சிறந்தவள், மனைவி சிறந்தவள் சொல்ல, தாயெல்லாம் சிறந்தவள். அதனால பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியில் தாய்வரும் உண்டு. கடம்பன், கார்த்திகேயன்,